ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 16வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே இரவு நேரத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே என்று சொல்லி இங்கே இஸ்ரவேலருக்கான 3 பிரதான பண்டிகைகளை இந்த அதிகாரத்தில் தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய தள்ளாடுகிற அந்த வயதிலே மோசே இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்திலே தலையீற்றாகிய மிருகங்களை பிரித்து வைக்கிற காரியங்களை குறித்து மோசே கற்றுக் கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் இது அவர்களுடைய 3 பிரதான பண்டிகைகளில் ஒரு பண்டிகை. 2வது வார பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதனைத் தொடர்ந்து கூடார பண்டிகை என்று சொல்லி 3 பண்டிகைகளை குறித்து அவர்கள் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இங்கே மோசே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரவேலில் ஆண் மக்கள் யாவரும் புனித ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த 3 பண்டிகைகளை குறித்து விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்டிகைகள் எந்த நோக்கங்களுக்காக, எந்த பயன்பாட்டுக்காக இவைகள் கொடுக்கப்பட்டன அப்படின்னு சொன்னால், மற்ற தேசத்து மக்களிடமிருந்து தன்னுடைய மக்களை ஆண்டவர் வேறுபடுத்தி காட்டுகிறதற்காக. அதாவது இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிற போது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று பண்டிகையை கொண்டாடும் பொழுது, வார பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று கொண்டாடுகிற போது, கூடார பண்டிகை என்று கொண்டாடுகிற போது மற்ற ஜனங்களிடமிருந்து தன்னுடைய மக்களை ஆண்டவர் வேறுபடுத்தி காட்டும்படியாக யெகோவாவின் பண்டிகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னாட்களிலே ஆண்டவருக்கென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கொண்டாடப்பட்ட பண்டிகை ஆச்சாரமாக மாறிவிட்ட போது, சுவிசேஷ நூல்களிலே அதை குறித்து எழுதுகிற போது ஆவியானவர் யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது என்று எழுதுகிற அளவிற்கு அத்தனையாக அந்த காரியங்கள் மலிந்து விட்டதை நாம் பின்னாட்களிலே பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரவேலில் ஆண் மக்கள் இவங்க போனோம். அதே போல் ஏற்கனவே பெற்ற நன்மைகளை நினைவு கூறுகிற பொருட்டு ஆயத்த நிலைமையில் இருக்கிறதை அவர்கள் கை கொள்ள வேண்டும். அதே போல் கிறிஸ்துவின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படவிருந்த நன்மைகளுக்கு மாதிரியாகவும் அடையாளமாகவும் அவர்கள் விளங்க வேண்டும். பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்றிணைக்கணும். எல்லாரும் அந்த பண்டிகையில் ஒன்றாக ஒருமனப்பட்டு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதே போல தேவனால் அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆராதனையில் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்தார். முதல் காரியம், மற்ற ஜனங்களிடமிருந்து தன்னுடைய ஜனங்களை வேறுபடுத்தி காட்டுகிறதற்கு, பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு ஆயத்த நிலையோடு கூட வருகிறதற்கு, கிறிஸ்து மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படவிருந்த நன்மைகளுக்கு அந்த நிழலாட்டங்களைத்தான் அவர்கள் கொண்டாடினார்கள். அதே போல பரிசுத்த ஆராதனையில் அவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். அதை நம்ம இப்போ பார்க்கிறபடி அவர் தலையாயிருக்கிறார். நம்ம எல்லாமே ஒவ்வொரு சரீரத்தினுடைய அவயவங்களா, உறுப்புகளா, நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை காட்டுகிறது. அதே போல் தேவனால் அறிவிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆராதனையில் தூய்மையாய் பரிசுத்தமாய் அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து வாழ்கிறதற்கான காரியங்கள். இப்போ பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் மிகவும் நெருக்கமான பண்டிகைகள். இதனை 1ஆம் வசனம், 2ஆம் வசனம் மற்றும் 5லிருந்து 7 வரையிலும் நம்ம பார்க்கிறோம். 3, 4, 8 ஆகிய வசனங்களில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் நிறைவேற்றின அந்த மீட்பின் செயலை அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தும் பொருட்டே இந்த பண்டிகைகளை ஆண்டவர் கொண்டாடச் சொன்னார். நமக்காக பலியிடப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்துவின் நினைவு கூறுதலாகவே நம்ம எப்படி கர்த்தருடைய பந்திய வாரம் ஒரு முறை அந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளால் கை கொள்ளப்பட்டதோ, இப்பொழுது நாம் மாதம் ஒரு முறை நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அதே போல் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மீட்கப்பட்ட மக்கள் எத்தனை வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை அது அப்படியே ஒரு நிழல் உருவமாக காட்டுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்துக்காக என்று 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே உள்ளத்தில்
ஒரு நிறைந்த ஆண்டவரை துதிக்கிற புகழ்ச்சியோட துர்க்குணம் பொல்லாப்பு ஆகியவற்றிலிருந்து ஒரு விடுபட்ட நிலைமையில 1 கொரிந்தியர் 5:8 துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற அந்த புளித்த மாவை நம்ம நீக்கிட்டு நாம் எப்படி பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும் என்கிறதை இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பஸ்கா பண்டிகை குறித்து யாத்ராகமம் 12, 13 ஆகிய அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கும் பல அம்சங்களில் வேறுபாடு இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக எதை பழி செலுத்த வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்னும் விவரங்கள் வெவ்வேறாக இருக்கின்றது. ஏன்னா இங்கே வந்த பிறகு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த புனித ஸ்தலத்திற்கு அவர்கள் சென்று இந்த காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அதே போல 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும்பொழுது கோதுமை அறுவடையின் முதற் பலன்களோடு அந்த வாரங்களின் பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகையானது தொடங்கியது. இது பரிசுத்த ஆவியானவருக்கு அது அடையாளமாக விளங்கியது. இதனை வார்கோதுமையினுடைய முதற்பலன் பண்டிகையோடு இணைத்து ஒன்றென நினைக்கக்கூடாது. அந்த பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் 2வது நாளில் நடைபெற்றது. இங்கே 2 கொரிந்தியர் 8 மற்றும் 9 ஆகிய அதிகாரங்களில் காணப்படுகிற வண்ணம் தேவன் அருளிய ஆசீர்வாதத்திற்காக இந்த விளைச்சல்ல ஒரு பங்கை அவரவருடைய விருப்பத்தின்படி மனப்பூர்வமாக காணிக்கையாக கொண்டு வர கடவன் என்கிற கட்டளையானது கொடுக்கப்பட்டது. இதை பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர்களுக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 8 மற்றும் 9வது அதிகாரங்களில் இந்த காரியங்களை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 3வதாக இவர்களுக்கு கூடார பண்டிகை. இது அறுவடை காலத்தினுடைய முடிவில் இவர்கள் இதை கொண்டாடினார்கள். இது இஸ்ரவேல் நாடானது கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு கீழாக ஒன்று கூட்டப்படுகிறதை எதிர்நோக்கி இனிமேதான் நடக்க போகிறது. அதற்கு நிழலாட்டமாக இந்த கூடார பண்டிகையானது அவர்கள் கொண்டாடினார்கள். ஒரு ஆண்டுக்கு 3 முறை இஸ்ரவேலின் ஆண் மக்கள் யாவரும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு வரணும். அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அந்த 3 பண்டிகைகளின் ஆவிக்குரிய பொருள் என்னன்னா, பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தை பண்டிகை, கூடார பண்டிகை, இவைகள் மீட்பின் செயலுக்கு முன்னடையாளமாக இவைகள் காணப்படுகின்றன. சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகை எகிப்தில் அந்த ஜனங்கள் விடுதலை பெறுகிறதற்கு அன்று இரவில் அவர்கள் ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களில் பூசணும். அவர்கள் கசப்பான கீரைகளோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னாரே. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டது அந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக அது நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் வருகையின் மூலமாக, அதாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை, பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்துல கூடி வந்தார்களே, இது ஆண்டவருடைய கிருபையின் அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வரப்போகிற அரசரினுடைய இறுதி வெற்றியின் மூலமாக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒன்று சேர்க்கும்படியாகவும் வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எழுத்தளவில் அவருடைய நாடுகளை ஆண்டவர் ஒன்று சேர்த்து அவருடைய ஜனங்களை ஒன்று சேர்த்து எருசலேமை மையமாக கொண்டு ஆளப்போகிற அந்த காட்சியை இந்த காரியங்கள் நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல 18 20 வசனங்கள், நியாயாதிபதிகள் நேர்மையும் நீதியும் பாரபட்சம் காட்டாதவர்களாயும் பரிதானம் வாங்காதவர்களாயும் இருக்க வேண்டும். ஏனெனில் பரிதானம் ஒரு மனிதனை நேர்மையான முறையில் தீர்ப்பு வழங்க அது இயலாததாக மாறிவிடும். ஆகவே பரிதானம் லஞ்சம் வாங்கக்கூடாது என்கிற எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. 21 22 வசனங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இங்கு தோப்பு அப்படின்னு சொல்கிறது அசேரா அப்படிங்கிற காரியத்தை குறிப்பிடுகிறது. மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கம்பம். இது அவர்களுடைய புறஜாதியாய் இருந்தவர்களுடைய பெண் தெய்வத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இறுதியில் எளிதில் மரங்கள் எதையும் நட முடியாத எருசலேம் ஆலயத்தில் கர்த்தருடைய பலிபீடம் நிறுவப்பட்டது. ஆனாலும் அதற்கு பிறகு சிலை வணக்கத்திற்குரிய சின்னங்களை ராஜாக்களில் நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 23:6 வைத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய காரியங்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். வேதாகமத்தின் தேவன் நீதி உள்ள தேவன், நீதியை நேசிக்கிற தேவன்,
அதை கட்டளையாக கொடுக்கிற தேவன் அதை புரட்டுகிறவர்களை ஆண்டவர் தண்டியாமல் விடார் என்கிற காரியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பரிசுத்தமாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான பண்டிகை இன்றைக்கு விசுவாசிகளுக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விடுதலையாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உலக மக்கள் முழுவதற்கும் ஒரு பெரிய விடுதலை கிடைத்திருக்கிறது. அவருடைய பாடு மரணங்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, அவருடைய பலியாகுதல் நமக்கு ஒரு மகா பெரிய விடுதலையை தந்திருக்கிறது. அதே போல இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அதாவது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது அவர்கள் எல்லாரும் மேலே 120 பேர் கூடியிருந்தார்களே, அவர்கள் மேலே இறங்கி சாதாரண மனிதர்களை அசாதாரணமான மனிதர்களாக மாற்றி சுவிசேஷம் அங்கிருந்து வெடித்து அது கிளம்புகிறதற்கு யூதேயாவில் சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தமும் அவர்கள் சாட்சியாய் இருப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே போல வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகா பெரிய வெற்றி இந்த உலகம் முழுவதையும் அவர் ஆளுகிற அந்த கூடார பண்டிகைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகையை, அவருடைய ஆளுகையை இந்த பூமியில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தானியேல் சொன்னது போல அங்கே நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்த சொப்பனத்திலே காண்பிக்கப்பட்டது போல கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த சிலையினுடைய பாதத்தில் மோதி அந்த சிலையெல்லாம் நொறுக்கி போட்டுட்டு அந்த கல் மிகப்பெரிய பர்வதமாகி பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகம் முழுவதையும் இணைத்து ஆளுகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு வெற்றி சிறந்தவராக மகிமை நிறைந்தவராக இந்த பூமி முழுவதையும் ஆளப்போகிறார் என்பதை இனிமே நடக்கப் போகிற அந்த பண்டிகைகளையும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த காரியங்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், உம்மோடு கூட இந்த பூமியை ஆளுகிறதற்கு நாங்கள் மீண்டுமாய் இறங்கி வரணும், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று எழுதியிருக்குதே, அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதற்கு உம்மோடு கூட நாங்கள் இணைந்து வருகிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.